பதில் சொல்லுங்க சார். என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, அவங்க மாத்திரையும் இன்சுலினும் சுகருக்கு ஒழுங்காக தான் போட்டுட்டு இருந்தாங்களாம். ஒழுங்காக போட்டு அவங்க HbA1c கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்களாம். கண்ட்ரோலில் வச்சுருந்த பிறகு கூட கிட்னி பாதிப்பை வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுதா? சரியா? நான் ஒன்று கேட்குறேன். வில்லன் யாரு? இப்போ பக்கவாதம் வருது, வில்லன் யாரு? கண் குருடு வருது, வில்லன் யாருது? இருதய மாரடைப்பு வருது, வில்லன் யாரு? கிட்னி டயாலிசிஸ் வருது, வில்லன் யாரு தெரியுமா? தெரியுமா? வில்லனை நீங்கள் சரி பண்ணாமல் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. வில்லன் யார் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். இந்த நாலுக்குமே வில்லன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பாருங்கள். ஹாரிசன்ஸ் அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வில்லன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சரியாகாது. இது சரியாகலை அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாதிச்சுன்னா பக்கவாதம், இங்கே பாதிச்சுன்னா கண் குருடு. நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்துருங்களா, கண்ணு பிளைண்ட்னஸ், கண்ணில் தெரியாமல் இருப்பாங்க. இல்லைன்னா இங்கே பாதிச்சுன்னா ஹார்ட் அட்டாக். கிட்னியில் போகிற ரத்த குழாய்க்குள்ளே பாதிச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ், மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாதிப்புக்கு வில்லன் யார்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னேன்? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அப்போ தான் இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் இந்த பாதிப்பு வராமல் தடுக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லன் யாரு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. ஓகே.